ஜேஇக்கு செஷன் 1க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாருமே போட்டிருப்பீங்க. 27ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சுன்னு தெரியும் ஆனா. ரைட்டா? ஆனா நெறைய பேரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சார். என்ன பண்றதுன்னே தெரியல அப்டின்னா, நம்மளுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து என்டிஏ குடுத்துருக்காங்க. அதுல சில கரெக்ஷன்ஸ்லாம் வந்து டிசம்பர் 1 அண்ட் 2ல வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்டின்னு குடுத்துருக்காங்க. என்ன மாரியான கரெக்ஷன் குடுக்கலாம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, 1 டிசம்பர்லேருந்து இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு செஷன் 1க்கு 1 அண்ட் 2 டிசம்பர் நைட்டு வந்து 11:50 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கரெக்ஷனை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும் அஸ் பர் அனக்ஷர் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா, கேண்டிடேட் ஷால் நாட் பி அலோட் டு சேஞ்ச். சிலதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ண முடியாது, அட்ரஸ் பண்ண முடியாது, எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல் ஒன்று கொடுத்துருப்போம் அது பண்ண முடியாது, போட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட். இந்த 5 விஷயமும் கண்டிப்பா கம்பல்சரி பண்ண முடியாது. ரெண்டாவது, கேண்டிடேட் ஷால் பி அலோவ்டு டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் த ஃபீல்டு. இந்த ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த 3த்துல ஏதாவது ஒன்று மாத்திக்கலாம். அப்பாவோட நேம் மாத்தணுமா, அம்மாவோட நேம் மாத்தணுமா, இல்ல கேண்டிடேட்டோட நேம் மாத்தணுமா, இது 3த்துல ஏதாவது ஒன்று மாத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் கேண்டிடேட் ஷால் பி அலோவ்டு டு சேஞ்ச் ஆல் த ஃபீல்டு. இப்ப இதுல ஒரு 3 கொடுத்துருக்காங்க, 10th 12th தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இது 3த்தையுமே மாத்தணுமா மாத்திக்கங்க அப்படின்றாங்க. Candidate shall be allowed to change examination cities based on their permanent address and present address. It is once again clarified that NTA is not bound to follow the choice given by the candidates. ரைட்டா? ஆனா நீங்க என்ன பண்ணணுமா, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பெர்மனன்ட் அட்ரஸ் பிரசன்ட் அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன் தென் மீடியம் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம வந்து மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. தென் கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் ஆல் த ஃபீல்டு. எதுல ஆல் ஃபீல்டு, டேட்டா மாத்திரமா மாத்திக்கோ, ஜெண்டர் மாத்திரமா மாத்திக்கோ, கேட்டகரி மாத்திரமா மாத்திக்கோ, சப் கேட்டகரி மாத்திரமா மாத்திக்கோ, தென் சிக்னேச்சர் மாத்திரமா மாத்திக்கோ, இந்த ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. தென் கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு ஆட் த ஃபீல்டு. எதை மாத்தணும், பேப்பர் 1 2 எழுதுணுமா மாத்திக்கணும் அப்படின்றாங்க. கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் த ஐடென்டிட்டி டீடைல்ஸ் மாத்தணுமா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் டீடைல் மாத்தணும்னா மாத்திக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. இஃப் there is an impact on the fee. சப்போஸ் இந்த மாதிரி மாத்திரப்ப கேட்டகரி வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஓபிசி போட்டிருப்போம், ஜெனரல்ல மாத்திரப்ப உங்களுக்கு ஃபீஸ் மாறும். அப்ப அந்த ஃபீயை வந்து நீங்க பே பண்ணணும் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் இன் திஸ் ஃபீல்ட் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் அடிஷனல் ஃபீ. இந்த மாதிரி வரப்ப ஃபீஸ் வந்து பே பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுமா, நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணப்படும். ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன் வில் பி அலௌட் டு த கேண்டிடேட் ஒன்ஸ் த கரெக்ஷன் ஆர் டன் submitted the form shall be frozen. Okay, அதனால பாத்துக்கங்க. இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் வேணும்னா 9176552121 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப ஜேஇக்கு உங்களுக்கு ஏதாவது கிராஷ் கோர்ஸ் ஐடியா இருந்தா காமட் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். என்டையர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ், மெடிக்கல், தென் ரிசர்ச் பேஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காமட் 2026. 10,000 ரூபாயில நீங்க வந்து பாத்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? கால் பண்ணுங்க 8695186953. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங்க 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.